சென்னை வடபழனியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் வளாகத்தில் அறிவியல் மற்றும் மானுடவியல் புலம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி வைபவம் நிகழ்ச்சி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் 3 நாட்கள் இடம்பெற்றது. முதல் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மற்றும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். அப்போது நவ நாகரிக காற்று வீசும் கல்லூரி நிறுவனத்தில் மார்கழி வைபவம் நடத்துவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். மார்கழி மாதம் என்றால் என்னவென்று பல நபர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் மார்கழி மாதத்திற்கு இலக்கியம், அறிவியல் என பல காரணங்கள் உள்ளது எனவும் மார்கழி மாதத்தை முன்பனி மாதம் என அழைக்கப்படும் என மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெரிய நகரத்திற்குள் நடுவே இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் நவநாகரிக காற்று வீசுகிற ஒரு கல்வி நிறுவனத்தில் மார்கழி பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள் என்பது உங்களுடைய பேராசிரியர்கள் என்னை தொடர்பு கொண்டபோது எனக்கு வியப்பை தந்தது. மார்கழி விழா கல்வி நிறுவனத்தில்னு சொல்றீங்களானே கேட்டேன் அவங்கள. ஏனென்றால் இயக்குனர் சொன்னது போல மார்கழி, கர்நாடக இசை, பழங்காலத்து இசை, பழங்காலத்து நாட்டியம், இவையெல்லாம் 20 வயதில் 25 வயதில் அவ்வளவாக பிடித்தமானதாக இருக்காது. அதனால் அந்த வியப்பு இருந்தது. அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, போன ஆண்டு நாங்கள் நடத்தினோம், அதைவிட கூடுதலாக ஒரு நாள் இந்த ஆண்டு நடத்த வேண்டிய அளவுக்கு எங்களுடைய மாணாக்கர்கள் எங்களை நெருங்கி இருக்கிறார்கள், அதனால் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதை செயல்படுத்தியதற்காக இந்த கல்வி நிறுவனத்தின் மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். முதல் நாள் நிகழ்ச்சி முடிவடைந்ததை தொடர்ந்து மார்கழி வைபவம் நிகழ்ச்சி தொடரின் 2வது நாள் நிகழ்ச்சிகளில் கலை மாமணி வளையப்பட்டி எஸ் மலர்வண்ணன் தவில் வித்வான் மாணவர்களிடம் தமிழகத்தின் பாரம்பரிய இசைக்கலைகள் மற்றும் முக்கியத்துவம் தொடர்பாக சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் மற்றும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. जटाटवी कलज्जल प्रवाह पाविदस्थले कलेवलम्भ्यलम्बिता भुजं कतुं कमालिका पदनि सरिगमागरि सनिदप कुरलोदुं हरगा कण्णा. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக நாட்டிய நாடகம் நடைபெற்றது. இறுதி நிகழ்வில் நல்லி சில்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி ஷெட்டி மாணவர்களிடம் சிறப்புரை வழங்கினார். அவரது சிறப்புரையை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த புனிதமான விழாவை ஒரு கலை அறிவியல் கல்லூரி தனது வளாகத்தில் நடத்துகிறது என்பதை முதலில் பாராட்ட விரும்புகின்றேன். வெளியே சபாக்களில் மற்றும் பஜனை மடங்களில் மட்டுமே நடந்து வந்த விழாக்களை கல்லூரிக்குள் கொண்டு வந்த நீங்கள் நமது பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறீர்கள். அதற்காக சமய ஆன்மீக பெருமக்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.